அனைத்து ஆசிரியர் உறவுகளுக்கும் வணக்கம். டிஆர்பி ஆனுவல் பேனல் வெளியீடு. இது டிஆர்பியிலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தோம் ஆனுவல் பேனல் வருமானம் கேட்டுருந்தோம், வந்துருச்சு. இதில் சில நிறை குறைகள் இருக்குது. நம்ம அந்த நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிஆர்பியில் நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்டு பிடிபிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம கூட கேட்டிருந்தோம். அதில் பிடிபிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வுக்கான வரல. பிஜிடிஆர்பிக்கான பிஜிடிஆர்பிக்கான எப்போ எக்ஸாம் வருங்கிறது அப்படிங்கிறதையும் வரல. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைகள் வந்து அது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குது. பார்த்திங்கன்னா 2 டெட்டு வருஷத்துக்கு என்சிஆர்டி நாம்ஸ் பிரகாரம் வருஷத்துக்கு 2 டைம் டெட் வைக்கணுங்கிற ரூல் இருந்தனால வருஷத்துக்கு 2 டைம் டெட் கொடுத்துருக்காங்க. ஒரு டெட் மே மாதம் கால்ஃபர் ஆகி இன்னொரு டெட் வந்து ஆகஸ்ட்டில் கால்ஃபர் ஆகிற மாதிரி நம்ம 2 டெட் கொடுத்துருக்கோம். டிசம்பரில் எக்ஸாம் நடக்கிற மாதிரி 2 டெட் கொடுத்துருக்கோம். அதை நம்ம வரவேற்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனுவல் பேனல் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தகவலாக தான் இருக்குது. இந்த ஆனுவல் பேனலில் எப்போ வேணுமாலும் எது வேணுமாலும் மாறலாம். கீழே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆனுவல் பேனலில் வந்து நம்ம என்ன வேணுமோ அவங்க வந்து தேவைப்பட்ட எந்த ஒரு எக்ஸாம் கூட்டலாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக முற்றிலும் மாற்றம் செய்யப்படும். திருத்தப்பட்ட ஆண்டு அட்டவணை மாற்றி வழங்கப்படுங்கிறது என் நம்பக தகுந்த வட்டாரத்தில் நம்மளுக்கு வந்த தகவல். இது எப்போ வேணுமாலும் எந்த கரெக்ஷன் வேணுமாலும் பண்ணுவாங்க அவங்க. கண்டிப்பாக சில தேர்வுகள் கூடும், சில தேர்வுகள் குறையும் வரும். கண்டிப்பாக அந்த சொன்ன டேட்டில் எக்ஸாம் நடக்குமானா அதுவும் சில மாற்றங்கள் நடைபெறும். சரி, நம்ம அதுக்கடுத்த விஷயம் டெட் எக்ஸாமோட ரிசல்ட். நவம்பர் 2025 நடந்த டெட் எக்ஸாமோட ரிசல்ட் டிசம்பரில் வந்துடும், ஜனவரியில் வந்துடும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். அவளோட எதிர்பார்த்தோன்னா அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக February 10க்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஏன் இந்த ரிசல்ட் தாமதம் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு பார்க்கும்போது நிறைய தேர்வுகளோட கோரிக்கைகள் என்ன கோரிக்கைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட் தேர்ச்சி மதிப்பெண் மற்ற மாநிலங்களில் டெட் தேர்ச்சி மதிப்பெண் 82லேருந்து 75 குறைங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. மற்ற மாநிலங்களில் உங்களுக்கு 55%லேருந்து 50% தான் இருக்குது. 50% மற்ற சில கேண்டிடேட்டுக்கு 40% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெட் தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கிறதுக்கு அரசு பரிசீலனை செஞ்சு கொண்டு இருக்குது. மினிஸ்ட்ரி லெவலில் எல்லாமே வந்து ஒப்புதல் வந்துருச்சு. முதலமைச்சரோட ஒப்புதல் வாங்கி அதுக்கான ஜிஓஸ் கண்டிப்பாக விரைவில் வரப்போகுது. அந்த ஜிஓ வந்ததுக்கப்புறம் தான் டெட் ரிசல்ட் வரும். அந்த ஜிஓக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு February 10க்குள்ளே கண்டிப்பாக ஜிஓ வந்துடும். ஜிஓ வந்து அடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா டெட் ரிசல்ட் எல்லாமே அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. இந்த டெட் ஜிஓஸ்க்காக தான் இந்த ரிசல்ட் வச்சுருக்காங்க. இந்த தகவல் வந்து நம்மளுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு சொல்ல முடியாது. நம்பகத்தகுந்த வட்டாரத்தில் வந்து நம்பிக்கையான நபரால் கூறப்பட்ட தகவல். இது பல சமூக வலைத்தளங்களையும் வந்துக்கிட்டு இருக்குது. இதனால தான் இந்த ஜிஓ வர்றதுக்காக தான் இந்த டெட் ரிசல்ட்டை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறப்பு டெட் அரசு ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிறப்பு டெட் பற்றி அவங்க எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் டிஎன் டெட் 2 டைம் வரும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. அது டிஎன் டெட்டா சிறப்பு டெட்டாங்கிறத விட கண்டிப்பாக அது சிறப்பு டெட் கிடையாது. டிஎன் டெட் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்தில் அமைக்கப்பட்ட நார்மல் எழுதக்கூடிய எல்லா கேண்டிடேட்டும் எழுதக்கூடிய சிறப்பு தகுதி தேர்வு தான். ஏன் சிறப்பு டெட் அவங்க சொல்லலை அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த பதவி உயர்வுக்கு டெட் தேவையா இல்லையா, பணியில் தொடர டெட் தேவையா இல்லையா அப்படிங்கிற வழக்குக்கான ரிவ்யூ பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அந்த பெட்டிஷனோட தீர்ப்பு வராமல் இவங்க எந்த ஒரு தேர்வு நடத்த முடியாது. ஸோ நார்மல் டெட் தான் வைக்க போகிறாங்க. நார்மல் டெட்டில் நிறைய ஆசிரியர்களுக்கு எல்லா ஆசிரியருமே அரசு பள்ளி ஆசிரியர் தயவு செஞ்சு சிறப்பு டெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி தயவுசெய்து இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம டெட் 2 ஆண்டுக்குள்ளே நம்ம டெட் தேர்ச்சி விட்டு வச்சிட்டோம்னா நம்ம யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. நீங்கள் சிறப்பு டெட் வச்சாலும் சரி நான் மெயின் டெட்டில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆசிரியர்களுமே அது சார்ந்து நீங்கள் வந்து ஒரு சிறந்த உங்களுக்கு ஒரு நல்லா டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அடுத்து நடக்கக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் கலந்து கொண்டு தேர்ச்சி பெறுவது நமது பணிக்கான நமது சேஃப் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த டெட் தேர்வில் மதிப்பெண் 75 குறைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. அவங்களுக்காகவும் மற்ற மாநிலங்களில் இதே நடைமுறை தான் இருக்குது. ஏன்னா மற்ற மாநிலங்களில் 2 முறை டெட் வைக்கிறாங்க. டெட் வரைக்குமே 2 டைம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து மதிப்பெண்களை குறைச்சி மாணவர்களை கொஞ்சம் எளிதில் பாஸ் பண்ண ஆசிரியர்களை உருவாக்குறதுக்காக காலதாமதம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இதெல்லாம் முடித்து கண்டிப்பாக விரைவில் வந்து நம்மளுக்கு வந்து டெட் தேர்வு வந்து கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்து பிடிபிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷன்
பிடிபிஏடிக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமது குறிஞ்சி பயிற்சி மையம் குறிஞ்சி ப்ளஸ் குறிஞ்சி ட்ரஸ்ட் மூலமாக மிக குறைந்த கட்டணம், ரொம்ப சொற்ப கட்டணம் தான் லைவ் அண்ட் ரெக்கார்டு கிளாஸ். லைவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டு கிளாஸ் கொடுக்குறோம். என்னென்ன சப்ஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, காமர்ஸு, காமர்ஸ் கிடையாது, ஹிஸ்ட்ரி, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்த ஜுவாலஜி, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அனைத்து பாடங்களுக்குமே நம்ம வந்து பயிற்சி வகுப்புகள், முழுமையான பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம். இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து விரைவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே நீங்கள் டெமோ கிளாஸ் பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் வேணுமோ மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிளாஸஸும் இருக்கும், டெஸ்ட் பேட்சஸும் இருக்கும். இந்த கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க UGTRB 2026 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தர்றேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டெமோ கிளாஸ் போடுவோம். அடுத்து என்னென்ன மேஜர்காரங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஒரு குரூப் லிங்க் தருவோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.